ஜுவனைல் டெலிகுவன்சி, சிறார் குற்றம். ஒரு பையன் மைனர்ல இருந்து மேஜருக்கு மாற போற டயத்துல அவன் மைனரா தான் இருப்பான், நெக்ஸ்ட் இயர்ல மாற போறான் மேஜர் அப்படின்னு இருக்கும்போது அவன் ஏதாவது கிரிமினல் ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ் ஆகுறான் அப்படின்னா அதை நம்ம சிறார் குற்றம் அப்படின்னு சொல்றோம். மாஸ்டர் படத்துல இதை நம்ம பார்த்துருப்போம். மைசெல்ஃப் சுகுமார், ஐ எம் தி ஸ்டூடெண்ட் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி. இவங்கள ஜுவனைல் அஃபெண்டர்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். ரெண்டு மெயின் டைப்பான அஃபெண்டர்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட், ரிப்பீட் அஃபெண்டர்ஸ். அடுத்ததா ஏஜ் ஸ்பெசிஃபிக் அஃபெண்டர்ஸ். ரிப்பீட் அஃபெண்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய மைனர்ல ஒரு மிஸ்டேக் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து லாக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய பிஹேவியரை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க லைஃப் லாங். அது ரிப்பீட் அஃபெண்டர்ஸ். ஏஜ் ஸ்பெசிஃபிக் அஃபெண்டர்ஸ், இவங்க ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆவாங்க, அந்த மைனர் ஸ்டேஜில் மட்டும் இன்வால்வ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மாறிடுவாங்க. அடல்ட்டில் நார்மலாக ஒரு நல்ல ஹியூமன் மாதிரி லாவெல்லாம் ஒபே பண்ணி நடந்துருப்பாங்க. ஸோ இவங்கள ஏஜ் ஸ்பெசிஃபிக் அஃபெண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஜுவனைல் அஃபெண்டர்ஸை நம்ம ப்ரீ ஸ்கூல்லேயே ஈஸியாக டிடெக்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட், அவங்க கூட இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்கிட்ட அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணிகிட்டே இருப்பாங்க ரொம்ப நாளாக. அதே போல் ரொம்ப நாளாக அவங்க ஏதாவது லா இருக்குது அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டாகவே இருப்பாங்க. எந்த லா இருந்தாலும் சரி அதுக்கு அகேன்ஸ்டாக ஒர்க் பண்ணுறது இவங்களுடைய கோலாக இருக்கும். அதே போல் அவங்க சின்ன சின்ன பேசிக்கான ஸ்கில்ஸ் கூட அதிகமாக கற்றுக்கணும் அப்படின்னு இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் நிறைய ஸ்கில்ஸ் இவங்க லேக் பண்ணியிருப்பாங்க. எந்த மாதிரியான சில்ட்ரன்ஸ் எல்லாம் இந்த ஜுவனைல் டெலிகுவன்சிக்குள்ளே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் யாருக்கெல்லாம் அதிகம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு, அத்தாரிட்டியன் பேரண்டிங். அதாவது ஒரு டிசிப்ளின் இருக்குது அப்படின்னா அதுக்கு ரொம்ப ஹார்ஷான பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அது மீறினா அப்படின்னா ரொம்ப ஹார்ஷாக கொடுப்பாங்க. ஓரளவுக்கு தான் அவங்க ஹார்ஷ் தாங்குவாங்க. அதுக்கும் மேலே ஹார்ஷாக போகிறப்ப இவங்க இந்த மாதிரி அகேன்ஸ்டாக போயிட்டு அஃபெண்டர்ஸ் ஆகலாம். அதான் பியர் அசோசியேஷன். கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இவன் ஒரு பேட் பிஹேவியர் பண்ணுறான் அப்படின்னா இவனை ரெசிஸ்ட் பண்ணணும், அவனை மேற்கொண்டு என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த பியர் அசோசியேஷன்லாம் என்கரேஜ் பண்ணி அவனை நல்லா வளர்த்து விட்டாங்க அப்படின்னா he will become the juvenile delinquency. அடுத்ததா பெர்மிசிவ் பேரண்டிங். ஸோ இதில் பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி கிட்டத்தட்ட அந்த பேரண்ட் இக்னோர் பண்ணிடுவாங்க. ஸோ நீ என்னென்னமா பண்ணிக்கோ, எனக்கு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அவன் பிகம் த ஜுவனைல் அஃபெண்டர். அப்படி இல்லை அப்படின்னா இன்டல்ஜ் அப்படின்னா அவங்க கூட சேர்ந்து இவங்களும் இன்வால்வ் ஆகுறது. ஸோ இன்டல்ஜ்மெண்ட்டும் பண்ணுவாங்களாம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தோன்னா பெர்மிசிவ் பேரண்டிங். ஸோ அவனை நீங்கள் அப்படியே விட்டுட்டாலும் நீங்கள் அவன் ஜுவனைல் அஃபெண்டர் ஆகிறதுக்கு அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அவனுக்கு கூட சேர்ந்து நீங்களும் இன்வால்வ் ஆகிறீங்க அப்படின்னா நீங்கள் அஃபெண்டர் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க அப்படின்னு அர்த்தம். அதே போல் ஸ்கூலில் பெர்ஃபார்மன்ஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஜுவனைல் அஃபெண்டர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே போல் பியர் ரிஜெக்ஷன். ஸோ நல்ல பியர் குரூப்ஸ் எல்லாமே இவங்களை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறப்ப ஸோ தனியாகவே இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களா ஜுவனைல் அஃபெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. டைரெக்டாக ஜுவனைல் டெலிகுவன்சி ஆகாமல் ஃபஸ்ட்டு சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், ஸோ அதை ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃபஸ்ட்டு சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் அது நடக்காமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அது ஆயிடுச்சு, ஒரு குழந்தைக்கு அது ஆயிருக்கு அப்படிங்கிறப்ப நம்ம அதை ஃபஸ்ட்டு ட்ரீட் பண்ணணும். அடுத்ததாக கவுன்சிலிங். ஸோ ரியாலிட்டி ஆஃப் த லைஃப்பை புரிய வைக்கணும். ஸோ அந்த இண்டிவிஜுவலுக்கும் பண்ணணும், அதே போல் பேரண்ட்ஸுக்கும் பண்ணணும், அதே போல் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்குமே கவுன்சிலிங் கொடுக்கணும். ஸோ அந்த பையன்கிட்ட இந்த மாதிரிலாம் நீங்கள் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணணும். பேட் பிஹேவியர் எதாவது பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுறக்கூடாது, ஸோ அவனை கண்டிக்கணும் அப்படின்லாம் சொல்லணும். அதுக்குன்னு ரொம்ப ஹார்ஸாகவும் போகக்கூடாது, சுத்தமாகவே விட்டுறக்கூடாது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதே போல் எஜுகேஷன், மைனருக்கு எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஒரு நல்ல எஜுகேஷன் இருந்தால் மட்டும்தான் அந்த பையன் எந்த ஏஜ்ல இருக்கட்டும் அவனால் குட் சாய்ஸஸ் சூஸ் பண்ண முடியும். ஸோ ரெண்டு ஆப்ஷன் பேட் ஆர் குட் அப்படின்னு வருது அப்படின்னா அவன் கரெக்டாக குட் அப்படிங்கிறத சூஸ் பண்ண முடியும். அதே போல் அவனுக்குள்ள செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு விஷயம் டெவலப் ஆகும். ஸோ எஜுகேஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ குட் சாய்ஸஸ் அண்ட் செல்ஃப் கண்ட்ரோல் வரணும் அப்படின்னா அவன் நல்லா நிறைய விஷயங்களை கற்றுக்கணும். அடலசன்ட் ஸ்டேஜில் ஏதாவது சைக்காலஜிக்கலாக சேஞ்சஸ் வருது, நெகட்டிவாக வருது அப்படின்னா அதை மறுபடியும் பாசிட்டிவாக மாற்றுறது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதை எவ்வளோ தூரம் நம்ம ஃபஸ்ட்டாக ஆரம்பத்துலேயே அதை பாசிட்டிவாக மாற்றுறோமோ அதையே அப்படி கண்டினியூ பண்ணுவாங்க. சப்போஸ் நம்ம நெகட்டிவாகவே விட்டுட்டோம் அப்படின்னா அதை மறுபடியும் கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக கொண்டு வர்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ இந்த டயத்தில் அவங்களுக்கு ஃபிசிக்கல் அண்ட் மென்டலாக நிறைய சேஞ்சஸ் நடக்கும், ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய நடக்கும். ஸோ இந்த டயத்தில் அவங்களுடைய சைக்காலஜிக்கல் ஸ்டேட்டையும் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அவங்க ஏதாவது நெகட்டிவாக திங்க் பண்ணால் கூட ஸோ அதை முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவாக மாற்றிட்டோம் அப்படின்னா ஹிஸ் லைஃப் நல்லாயிருக்கும், அவங்களோட லைஃப் நல்லாயிருக்கும்,
ஐ ஜஸ்ட் நீட் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஐ வாண்ட் யுவர் சப்போர்ட். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க, லைக் பண்ணிவிடுங்க. பிடிச்சிருந்தா டாட்டா.